Hello friends, welcome to my channel. இந்த மாதிரி அழகான gift envelope எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றேன். So last வீடியோல இந்த மாதிரி template எப்படி பண்ணனும் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி envelopes எப்படி பண்ணனும்னு சொல்லியிருந்தேன். அதோட லிங்க் description boxல கொடுக்கிறேன். இப்போ இந்த envelopes எப்படி டெக்கரேட் பண்ணனும்னு காமிக்கிறேன். பாருங்க நான் இந்த மாதிரி கீழ ஒரு கோடு போட்டுட்டு ரெண்டு கோடு போட்டுட்டு அந்த விவியா நம்ம வரைஞ்சிட்டோம்னா ஸ்கெட்ச் பென்னில் நம்மளுக்கு கிடைக்கிற ஆர்டினரி மெட்டீரியல்ஸ் நம்ம எப்போதும் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணலான்ட்டு காமிக்கிறேன். ஸ்கெட்ச் பென்னில் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் இது நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்காகவே இது வார்லி ஆர்ட் இதை வந்து நம்ம அப்படி ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்காகவே வரைஞ்சிக்கலாம். வரைய தெரியாதவங்க இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை கார்பன் காப்பி எடுத்துக்கலாம். ட்ரேசிங் பேப்பர் உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி டிசைன் எதில் புக்கில் எதுலையாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்பன் காப்பியை அது உள்ளே வச்சு அது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. எங்கே வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்தமாரி அது கார்பன் காப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்கெட்ச் பென்சில் வச்சு பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடியது தான், எல்லோரும் பண்ண முடியும். பாருங்கள் நம்ம கார்பன் காப்பி எடுத்துகிட்டு அதை வந்து இப்போ நம்ம ஸ்கெட்ச் பெனில் ஃபில் பண்ண போகிறோம். இது வார்லி ஆர்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். ஒன்று இந்த 9 சென்டிமீட்டர் நமக்கு அளவு இருக்குல்ல, அதுக்குள்ளே இந்த பிக்சர் வர மாதிரி மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தெரிஞ்சவங்க டைரெக்டாக வரைஞ்சிக்கலாம். இல்லைனாலும் இந்தமாரி ட்ரேஸ் பண்ணால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த கல்யாணத்துக்கு கொடுக்குறோம்னா அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. ஸோ இது உங்களோட இமேஜினேஷன் என்ன வேணாலும் நீங்கள் அதில் வரையலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம விதவிதமாக டெக்கரேட் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு இது சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. ஸோ இது மாதிரி விதவிதமாக வரைஞ்சிக்கோங்க. நிறைய கலர்ஸில் பண்ணலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தமாரி ட்ரேசிங் பண்ணி கார்பன் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களோட என்வெலப்பை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக கிளிட்டர் பென்னுனாலேயோ இல்லைன்னா ஸ்கெட்ச் பென்லேயோ ஈஸியாக இந்தமாரி வரைய முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.